ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் பல எனை எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே துயரம் பல எனை எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன் அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன்
உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 25 முதல் 27 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, கார்மெல் அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித கார்மெல் அன்னையின் பெயரை தாங்கி வாழுகிற பணி செய்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், அருள் சகோதரர்களுக்கும், அருள் பணியாளர்களுக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் இறை வேண்டுதல்களையும் உரித்தாக்கி, ஆண்டவர் இயேசு விரும்புகிற ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை ஏற்றெடுத்து வழி நடக்க தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் தருமாறு கார்மல் அன்னையின் பரிந்துரைக்காக நான் வேண்டுகிறேன். இந்த அன்னையின் பாதுகாப்பும் அன்னையின் வழி நடப்பதும் மிக மிக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அன்னையானவள் சைமன் ஸ்டோக் என்ற அந்த கார்மெல் சபை துறவியிடம் காட்சியின் போது சொன்னது: உத்தரிக்கத்தை யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான். நாம் உத்தரிக்கத்தை அணிகின்ற போது அன்னையின் பாதுகாவலை பெறுகிறோம். அதே நேரத்தில் நாம் அந்த அன்னை வாழ்ந்து காட்டிய நெறியின்படி வாழவும் அழைக்கப்படுகிறோம். மரியன்னை கிறிஸ்தவ வாழ்விற்கு முன்மாதிரி. அவள் தாழ்ச்சிக்கு, பிறர் அன்புக்கு, கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். ஆகவே இந்த கார்மெல் அன்னையை போன்று தாழ்ச்சியிலே, பிறர் அன்பு பணிகளிலே, இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிதலிலே வளரும் போது அன்னையின் அன்பு பிள்ளைகளாக ஆகின்றோம். அதே நேரத்தில் அவளது பாதுகாவலையும் பெறுகின்றோம். இந்த நேரத்தில் இந்த பணியை செய்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னையின் வழி நடக்க கொஞ்சமேனும் முயற்சித்தால் நலமாக இருக்கும். அன்னையின் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் இறையருளையும் நிறைவாக பெற வாய்ப்புண்டு. இந்த உலகத்திலே பலர் தங்களை ஞானிகளாக காட்டிக் கொடுக்கிறார்கள். கொஞ்சம் போல படிச்சுட்டாங்களா, அவங்கள எல்லாம் தெரிஞ்சது போல பேசுவாங்க, காட்டிக்குவாங்க. இவங்களுக்கு அறிவிருப்பதால், தங்களது அறிவாற்றலை கொண்டு பலவற்றை அறிந்திருப்பதால் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிற மமத எண்ணம் அவர்களுக்குள்ளாகவே மேலோக்கி இருக்கிறது. அதனால்தான் சில சமயங்கள் அவங்க பணியில் தோத்து போயிடுறாங்க. ஆனால் இவர்களை நாம் ஞானிகளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம்தான். அப்படி என்றால் உண்மையான ஞானிதான் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளை பற்றி கொண்டு தங்களது வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, மக்கள் மையம், மக்களை இலக்காக கொண்டு கடவுளை கைப்பற்றி கொண்டு தன்னுடைய திறமையால் அல்ல,
கடவுள் தருகின்ற அந்த ஆற்றலால், உயிர்த்து உணர்வதால், தேர்ந்து தெளிதலால் நான் பயணிக்கிறேன் என்று நினைக்கின்றவர்கள் தான் ஞானிகளாக இருக்க முடியும். சொல்லில் மட்டுமல்ல, சிந்தனையில் மட்டுமல்ல, அதை மக்கள் மத்தியிலே செயல் வடிவம் செய்கின்றவர்கள் தான் ஞானிகள் என்று நான் கருதுகிறேன். தங்களது அறிவு செருக்கினால் தங்களின் எண்ணத்தை, சிந்தனையை முன்னிறுத்தி வாழ்கின்றவர்கள் அதிகமாக ஞானிகளாக இருக்க முடியாது. சொல்லிக்கலாம் நான் ஞானி என்று, அறிவாளி என்று. இயேசு வாழ்ந்த காலத்திலே பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள் தங்களின் அறிவாற்றலை கொண்டு எல்லாம் சாதித்துவிட முடியும் என்று நினைத்தார்கள். தாங்கள் சொல்வதுதான் சரி என்றும் அவர்கள் எண்ணினார்கள். கடவுளை அவர்கள் உயர்த்தி பிடித்தாலும் தாங்கள் கடவுளை மிஞ்சியவர்கள் என்னும் எண்ணம் கூட அவர்களது சிந்தனையில் ஊறி போயிருந்தது. இத்தகைய எண்ணத்தோடு வாழ்ந்தவர்களுக்கே தான் இயேசு கண்டிக்கிறார். கடவுள் இல்லாமல் தங்களது அறிவினால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகின்றவர்கள் மனநிலையை இங்கே படம் பிடித்து காட்டி அவர்களது எண்ணத்தை உடைத்தெறிகிறார் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபங்களுள் ஒன்றினை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். முதலில் இது ஒரு இறை புகழ்ச்சி ஜெபம். இறைவேண்டர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரான தந்தை இறைவனை போற்றுகிறார் இயேசு. தமது இறைவேண்டலில் இறை புகழ்ச்சி இடம்பெறுகிறதா என ஆய்வு செய்வோம். நம்முடைய ஜெபங்கள்ல எடுப்பிலே லிஸ்ட் தான். இறைவனை போற்றுதல் இல்லாத ஜெபங்கள் நிறைவேற்றது. எனவே இறைவனை, இயேசுவை, தூய ஆவியாரை நாம் போற்றுவோம். இரண்டாவது, இது தன்னலமற்ற ஒரு இறை புகழ்ச்சி. நமக்கு ஏதோ நடக்கணுங்கிறதுக்காக இறைவனை புகழ்வதல்ல. நமது வாழ்வில் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக இறைவனை போற்றுவதும் இறை புகழ்ச்சி தான். அதையும் செய்யாமல் எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் அதைவிட மேலான இறை புகழ்ச்சி இறைவனை மையப்படுத்தியது. இங்கு இயேசு இறைவனின் திருவுளத்திற்காக தந்தையை போற்றுகிறார். மூன்றாவதாக, இது எளியோர் சார்பான இறை புகழ்ச்சி. குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை போன்றவர்களுக்கு இறைவன் நமது திருவுளத்தை வெளிப்படுத்த விருப்பம் கொண்டதற்காய் இயேசு இறைவனை போற்றுகிறார். வலியோரை வீழ்த்தி தாழ்ந்தோரை உயர்த்தும் இறைவனின் பெருமைகளை புகழ்ந்த அன்னை மரியாவின் பாடலை தான் இந்த ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்கினியவர்களே, நமது வேண்டுதல்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த ஞானிகளைப் போல அல்ல, குழந்தைகளைப் போல கடவுளுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு கடவுளால் எல்லாம் முடியும் என்கிற ஒரு தீர நம்பிக்கையிலே நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி ஈடுபடுத்தி மக்களின் நல வாழ்வுக்காக உழைக்க முன்வருகின்ற மக்களாக நாம் மாறுவோம். நமது வேண்டுதல்களில் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி தன்னலமற்ற எளியோர் சார்பான இறை புகழ்ச்சி ஜெபங்களை இணைத்துக் கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, நீர் எளியோரின் சார்பாக செயலாற்றுவதற்காக உம்மை போற்றுகிறோம். இயேசுவை போல நாங்களும் தன்னலமற்ற வகையில் உம்மை வழிபட, அதை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
தீராத தலைவலியால் இலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக.
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வில் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா.
அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.